என் பேர் மஞ்சு. விக்னேஸ்வரி அப்படிங்கிற சிஸ்டர் உங்க வீட்ல யூஸ் பண்ற பெட்டு, காட்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அத எப்படி மெயின்டெயின் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. தீபா அப்படிங்கிற சிஸ்டரும் உங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ற டைனிங் டேபிள பத்தியும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இத பத்தி எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயத்த விட அனுபவத்தால தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கு. அப்படி என் வீட்ல நான் என்னென்ன திங்ஸ் வாங்குனேன், அதுல கிடைச்ச எனக்கு அனுபவங்கள வச்சு தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் வாங்குன டைனிங் டேபிளும் சரி, அதே மாதிரி செய்ய வச்ச கட்டிலும் சரி, எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டைனிங் டேபிள் பத்தி சொல்றேன். இந்த டைனிங் டேபிள் நாங்க ரெடிமேடா தான் வாங்குனோம். ஃபுல் சாலிட் வுட்டு. இதுக்கு 4 சேர்ஸு, 1 பெஞ்ச் வந்திருக்கும். டைனிங் டேபிள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரைன்ஸ் இருக்கும். இதுல எனக்கு புடிச்சதே இந்த மாதிரி கிரைன்ஸ் இருக்கிற டிசைன் தான். ரொம்ப சிம்பிளான டிசைன், மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஸ்க்ரூ டைப் தான். வேணான்னா கூட நம்ம பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு பெஞ்ச் வேணான்னா, இதுக்கு பதிலா 2 சேரும் வாங்கிக்கலாம். டேபிள்க்கும் சரி, அதே மாதிரி பெஞ்சுக்கும் சரி, 4 பக்கமும் கால் வர மாதிரி குடுக்காம, 2 சைடு மட்டும் திக்கான ஒரு பலகை மாரி குடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு லுக்கா சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டைனிங் டேபிள் வாங்கி இப்போ 9 வருஷம் ஆகப்போது. இன்னமுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே புதுசு போல தாங்க இருக்கு. இந்த டேபிள நான் எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிறத பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நெறைய பேரு டைனிங் டேபிள் மேல கிளாஸ் வர்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணல அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி சைடு டேபிள் சின்னதா ஒண்ணு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேல பிளாக் கலர் கிளாஸ் தான் போட்டிருப்போம். இதுல பாருங்க டெய்லி நான் தொடச்சாலுமே எந்த அளவுக்கு டஸ்ட் கிளீனா இதுல தெரியுதுன்னு. என்னோட டீ டேபிளும் அதே மாதிரி தான். நான் என்னதான் டெய்லி தொடச்சாலுமே ஒரு 1 ஹவருக்குள்ள இதுல டஸ்ட் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இதே ஒயிட் கலர் கிளாஸா இருந்துச்சுன்னா, நம்ம துடைக்க துடைக்க ஸ்க்ராச்சஸ் அப்படியே தெரிய ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் வந்து நான் சேரா சூஸ் பண்ணாம, நான் பெஞ்சா சூஸ் பண்ணதுக்கான ரீசன், சேர்னா 2 பேரு தான் உட்காரலாம். ஆனா இந்த பெஞ்சில 3 பேரு கூட உட்காரலாம். பெஞ்சில எந்த பக்கம் வேணும்னாலும் உட்காந்துக்கலாம். ஆனா சேரா இருந்தா அந்த மாதிரி உட்கார முடியாது. பெஞ்சுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜும் சொல்றேன். சேரா இருந்தா டைனிங் டேபிளுக்கு உள்ளவே போய் செட் ஆயிடும். பெஞ்சா இருக்கிறதுனால இந்த பெஞ்சுக்குன்னு தனியா வெளியே இடம் தேவைப்படுது. சோஃபா மேல யாராவது இருந்தா கூட நம்ம அப்படியே உட்காந்து பேசுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே சேரா இருந்திருந்தா அந்த சேர இழுத்து திருப்பி போட்டு தான் உட்காந்து பேச வேண்டி இருந்திருக்கும். இந்த டைனிங் டேபிள் மேல எதுவுமே சூடா வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா, அது வைக்கிற இடத்துல மட்டும் வுட்டோட கலரே வெள்ளையா மாறிடுதுங்க. அதே மாதிரி தண்ணி ஏதாவது விழுந்தாலும் இதோட கலரே சேஞ்ச் ஆயிடுது. அப்படி சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனை இல்ல. 1 வாரத்துக்குள்ள அது நார்மல் கலரே வந்துருதுங்க. உங்க வீட்டுக்கு டைனிங் டேபிள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கிளாஸ்ல வர மாதிரி வாங்காம, நல்லா சாலிட் வுட்ல இருக்கிற டைனிங் டேபிளா வாங்குங்க. பார்க்கறதுக்கே நல்லா ரிச்சா தெரியும். டைனிங் டேபிள் மேல நான் கவர் போடாததுக்கான ரீசன், அப்படி நம்ம போட்டோம்னா, இந்த வுட்டோட அழகே ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் போடல. நெக்ஸ்ட் வந்து எங்க வீட்ல இருக்கிற சோஃபா செட் தான். இது வந்து நாங்க ரெடிமேடா வாங்கல, செய்ய வச்சோம். ரெடிமேட் சோஃபா வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். 6, 7 வருஷம் கூட வரல. டபுள் சீட்டர் ஒண்ணும், 3 சீட்டர் ஒண்ணும் வாங்கியிருந்தோம். மேல இருக்கிற சிந்தெடிக் ஒரு 6, 7 வருஷத்திலேயே அங்கங்க கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இருக்கிற கிராக் தெரியாம இருக்கிறதுக்காக நான் பெட்ஷீட் போட்டு தாங்க அத கவர் பண்ணியே வச்சிருந்தேன். நாங்க இத செய்ய தான் வச்சோம். செய்யும்போதே சொன்னோம், இதோட கால் வந்து சிம்பிளா பிளெயினா இருக்கிற மாரி பண்ணுங்கன்னு. ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி குடுத்துட்டாங்க. சைட்லயுமே ஸ்ட்ரெய்ட்டா ஒரு 2 வுட் வர்ற மாதிரி குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி டிசைன் பண்ணி குடுத்துட்டாங்க. வுட் டார்க் கலரா இருக்கிறதுனால இதுல டஸ்ட் உட்கார்ந்தா கொஞ்சம் அப்படியே தெரிய தான் செய்யும். அடிக்கடி நம்ம இத துடைக்க வேண்டியிருக்கும். இதோட வுட் டீக் வுட் தான். நாங்க வந்து பாலிஷ வந்து ரொம்ப டார்க் கலரா இதுக்கு குடுத்திருந்தோம். இந்த சோஃபா செட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. நாங்க கொஞ்சம் அகலமாவே பண்ணியிருந்தோம். ரெடிமேட்ல வர வுட்டன் சோஃபா கீழ உட்கார இடத்துல அந்த அளவுக்கு அகலம் இருக்காது. அது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக, நாங்க இத கொஞ்சம் அகலமா சொல்லியே செய்ய வச்சோம். இதுக்கு நாங்க போட்டிருக்கிற குஷனும் பார்த்தீங்கன்னா, டியூரோஃப்ளெக்ஸ் தான். குஷன்ல 3 விதமான டைப் இருக்கு. ஹார்டு, மீடியம், சாஃப்ட். நாங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் தான். கிட்டத்தட்ட இந்த குஷனும் சரி, சோஃபாவும் சரி வாங்கி 18 வருஷம் ஆச்சு. குஷனோட சைஸ் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி தாங்க இன்னமும் இருக்கு. நாங்க ரெடிமேட் சோஃபா வாங்கி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வருஷத்துக்குள்ள அந்த குஷன் வந்து கீழ அடிப்பக்கத்துல அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேல இருக்கிற சிந்தெடிக்கும் கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு.
மொத்தமே அசிங்கமா தெரிஞ்சதுனால, அந்த மேல இருக்கிற சிந்தட்டிக் எல்லாமே எடுத்துட்டு, நாங்க வந்து துணி வச்சு தச்சோம். சோஃபா மேல இருக்கிற துணி வந்து 2டே வருஷத்துல அழுக்காயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அசிங்கமாவும் தெரிய ஆரம்பிச்சுச்சுங்க. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ரெடிமேட் சோஃபாவே வேணாம். நான் பண்ணா வுட்ல தான் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வுட்லயும் பண்ண வச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 18 வருஷமா எனக்கு இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. மாசத்துக்கு ஒரு முறை இந்த சோஃபாவ தொடைக்கிற வேல, அதுக்கப்புறம் கவர் சேஞ்ச் பண்ற வேல. இதுதாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ். அடுத்ததா என்கிட்ட இருக்கிற டீ டேபிள் பத்தி சொல்றேன். இது நான் சோஃபா பண்ணும்போதே அவங்களே எனக்கு பண்ணி குடுத்தது தான். டீ டேபிள் எனக்கு செஞ்சதே அந்த அளவுக்கு புடிக்கல. சைட்ல பார்த்தீங்கன்னா லெவலா இருக்காது. இதுக்கு மேல ஏதாவது கவர் போடணும்னு நெனச்சா கூட இது லெவலா உட்கார்றதில்ல. கிளாஸ் உட்கார்றதுக்காக இங்க வந்து நல்லாவே டெப்த் குடுத்திருப்பாங்க. இந்த கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச் இருக்குங்க. டேபிள் வந்து அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. இந்த கிளாஸோட வெயிட் தாங்க அதிகம். ஒவ்வொரு டைமும் வீடு நான் கூட்டும்போதும் சரி, அதே மாதிரி மாப் பண்ணும்போதும் சரி, இந்த டேபிள தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டேபிள் மேல நான் கிளாஸ் போடாம வுட்லயே பண்ண வச்சிருந்தா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். சோஃபாவும் சரி, அதே மாதிரி டீ டேபிளும் சரி, நான் வீட்லயே பண்ண வச்சிருந்தா, நமக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லி செய்ய வச்சிருப்பேன். சோஃபா செய்றவரு ஷிமோகால இருந்தாரு. நம்மகிட்ட வந்து ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு போயிடுவாரு. செஞ்சு கொண்டு வந்து நமக்கு குடுத்துருவாரு. இங்கேயே செய்ய வச்சிருந்தா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்காது. உங்க வீட்டுக்கு நீங்க டீ டேபிள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ்ல வாங்காம, சாலிட் வுட்ல நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற டீ டேபிளா பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜோட இருக்கிற இந்த கட்டில பத்தி பார்க்கலாம். இதுவுமே நாங்க செய்ய வச்சது தான். இது வந்து டீக் வுட்ல தான் நாங்க செய்ய வச்சிருக்கோம். கீழ ஸ்டோரேஜுக்காக 2 ட்ராயருமே இருக்கு. இந்த கட்டில சோஃபா யார் பண்ணாரோ, அவரே தாங்க எங்களுக்கு இந்த கட்டிலும் செஞ்சு குடுத்தாரு. கட்டில் செய்ய வச்சதும் ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. பெரிய சைஸ் தான். ஹஸ்பண்ட் நல்லா ஹைட்டுங்கிறதுனால கால் வெளிய வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பெரிய சைஸாவே பண்ணோங்க. கட்டிலோட அகலமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அகலமா இருக்கும். என் பொண்ணுக்கு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்போது இந்த கட்டில நாங்க செய்ய வச்சோம். 2 பேரு தாராளமா படுத்தா கூட, குழந்தைய சென்டர்ல போட்டுக்கிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு கொஞ்சம் அகலமும் ஜாஸ்தியா பண்ணியிருந்தோங்க. அகலமும் ஜாஸ்தி, நீளமும் ஜாஸ்தி. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. இது அன்சைஸ்ங்கிறதுனால நாங்க வந்து பெட் ஆர்டர் பண்ணி தான் செய்ய வச்சோம். பெட்டுமே பார்த்தீங்கன்னா டியூரோஃப்ளெக்ஸ் தான். நம்ம ஆர்டர் குடுத்து செய்ய வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 மாசமாச்சும் ஆகும். அப்ப நாங்க வாங்கும்போது இத வந்து 16,000க்கு வாங்குனோம். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. பெட்டோட ஹைட் 6 இன்ச்சஸ் இருக்கும். இத்தன வருஷம் வரைக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பரா தாங்க இருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டா கம்பி அப்படியே குத்துற மாரி தெரியுது. இதோட லைஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் இருக்கும். நாங்க வாங்கி 18 வருஷம் ஆச்சு. இத மறுபடியும் குடுத்து நாங்க சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கட்டில்ல எல்லாமே போல்ட் தான் போட்டிருப்பாங்க. நம்ப வேணான்னா கூட நம்ம கழட்டி பீஸ் பீஸா வச்சுக்கலாம். பெட்டோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை வெயில்ல எடுத்து போடுறது தான். அது மட்டும் இல்லாம பெட்டுக்கு மேல வேக்யூம் கிளீனர் போட்டு எடுத்துருவேன். கட்டில் செஞ்சு ஒரு 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த ட்ராயரே பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பளி, பில்லோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கவர்ல போட்டு நான் லாஃப்ட் மேல தான் வச்சிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சுது. அதனால கம்பளியும், பில்லோவும் வைக்கிறதுக்காகவே இந்த ஸ்டோரேஜ் நான் ட்ராயர் பண்ணியிருந்தேன். இந்த 2 ட்ராயரும் கட்டில் ஃபுல்லா வராது. கட்டில் பாதி வரைக்கும் தான் வரும். நம்ம கிளீன் பண்றதும் ரொம்பவே ஈஸி. பாருங்க இதுல எவ்ளோ கம்பளி வச்சிருக்கேன் அப்படின்னு. உங்க வீட்ல என்ன மாதிரி கட்டில் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ட்ராயர் நீங்க கண்டிப்பா ஸ்டோரேஜ்க்காக பண்ணலாம். கட்டிலுக்கும், ட்ராயருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ட்ராயருக்கு கீழ 4 மூலைக்கும் வீல் குடுத்திருப்பாங்க. இந்த ட்ராயர அப்படியே புஷ் பண்ணி விட்டா போதும். கட்டிலுக்கு அடியில ஈஸியா போய் செட்டில் ஆயிக்கும். ட்ராயருக்கு மேல நான் கவர் ஆகுற மாதிரி மேல ஒரு மூடியும் குடுத்திருப்பேன். இதுக்கு மேல மூடி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பூச்சி, ஸ்பைடர் எல்லாமே சேர்ந்துக்கும். இன்னொரு ட்ராயர்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற குஷன், பில்லோ எல்லாமே இதுல வச்சிருப்பேன். லாஃப்ட் மேல இதெல்லாம் வச்சிருந்தோம்னா, எடுத்து குடுக்க யாராவது ஒருத்தர் வேணும். கீழவே இருக்கிறதுனால நமக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நாமளே இத எடுத்துக்கலாம். பெட் மேல நம்ம உட்காரும்போதும் சரி, இந்த ட்ராயர லைட்டா இழுத்து விட்டா போதும். நம்ம பெட் மேல உட்கார்ந்துகிட்டு கால் வச்சுக்கிறதுக்குமே இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த கட்டில்ல நார்மலா படுக்கும்போதே 3 பேரு தாராளமா படுக்கலாம். ஆப்போசிட் சைட்ல படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 4 பேரு கூட இந்த பெட் மேல நம்ம படுக்கலாம். ரூம் பெருசா இருக்கிறதுனால எனக்கு கட்டில்ல சென்டர்ல போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி பெட்ஷீட் போடுறதுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குங்க.
இந்த இடத்துல கட்டிலோட டிசைன் பாருங்க. பெட்ஷீட்ஸ் எல்லாமே நான் இது உள்ள அழுத்தி விடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. பெட்டும் சரி, பெட்ஷீட்ஸும் சரி நல்லா இந்த இடத்துல டைட்டா இருக்கிறதுனால பெட்ஷீட் அடிக்கடி எனக்கு வெளிய வர்றதே இல்ல. எந்த பெட்டா இருந்தாலும் சரி 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறையோ வெயில்ல எடுத்து காய போடணும். வேக்யூம் கிளீனர் போட்டு பெட் மேல இருக்கிற டஸ்ட் எல்லாமும் எடுக்கணும். இப்ப என்னோட பெட் பாருங்க, ஒரு இடத்துல ஹைட் கம்மியா தெரியுது, இன்னொரு இடத்துல ஹைட் அதிகமா தெரியுது. ஒரே இடத்துல படுக்கிறதுனால நமக்கு அந்த இடம் பள்ளமாயிடும். 3 மாசத்துக்கு ஒரு முறை பெட்ட வந்து ஆப்போசிட் சைடுல திருப்பி போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நான் இத திருப்பி போடல. ஏன்னா ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வீட்ல இல்லைங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிளைவுட்ல செய்ய வச்சது தான். வீடு கட்டினப்போ இந்த ரூமுக்காக நாங்க எந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணல. பழைய வீட்ல இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி மிச்சம் இருக்கிற பிளைவுட்ல இந்த சைட் டேபிள் நாங்க பண்ணிட்டோம். பிளைவுட் ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால இந்த டேபிளுக்கு சென்டர்ல கொஞ்சம் பிளைவுடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து என் பொண்ணோட பெட்ரூம். இந்த ரூமுக்கு நாங்க கட்டல் எதுவுமே வாங்கல. எங்க கிட்ட இருந்த பழைய கட்டிலே தான் இந்த ரூமுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெட் பாத்தீங்கன்னா இதுக்கு பெப்ஸ்ன்ற பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம். என் ஃப்ரெண்டு வீட்ல இந்த பிராண்ட் வாங்கியிருந்தாங்கன்னு நானும் வாங்கலான்னு வாங்கினேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்க. டியூரோஃப்ளெக்ஸ் வந்து நல்ல சாஃப்டா நல்ல குஷன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த பெட் எனக்கு அந்த அளவுக்கு சாஃப்டா இல்ல. அடுத்ததா நீங்க பாக்குறது என் பொண்ணோட ஸ்டடி டேபிள் தான். ஸ்டடி டேபிள் ஒயிட் கலர்ல வேணுங்கிறதுக்காகவே தேடி பிடிச்சி வாங்கினேன். ரொம்ப சாஃப்ட் பிளைவுட். சின்னதா ஒரு நெயில் பட்டா கூட அங்கங்க அப்படியே தெரிய ஆரம்பிச்சிரும். துணி எடுத்து தொடச்சா கூட இந்த கலர் வந்து ரொம்ப டல் ஆயிடுது. டேபிள் ஒயிட் கலரா வேணுங்கிறதுக்காக ரொம்ப தேடி பிடிச்சி தான் இதை நான் வாங்கினேன். இந்த பிளைவுட் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட். அது மட்டும் இல்லாம ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. அதிகமா லேப்டாப் வச்சு யூஸ் பண்ற இடத்துலயும் சரி, அதே மாதிரி எழுதுற இடத்துலயும் சரி, சீக்கிரமா அழுக்காகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெடிமேடா இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒயிட் கலர்ல வாங்கவே வாங்காதீங்க. மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என் பையனோட ரூம். என் பையனுக்கு வீட்ல ஒர்க் பண்றதுக்காக அவங்க ஆபீஸ்ல காசு கொடுத்திருந்தாங்க. அந்த காசுல தான் இந்த டேபிளே நாங்க வாங்கினோம். இது வந்து நாங்க அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம குவாலிட்டி. டேபிளோட சைட்ல பாருங்க நல்லா மோல்ட் ஆகி இருக்கு. இந்த டேபிள் மேல நான் எந்த துணியும் கவர் பண்ணல. நான் அப்படியே தான் யூஸ் பண்றேன். டேபிளுக்கு கீழே இருக்கிற 2 காலுமே பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டான இரும்புல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரஃப் அண்ட் டஃபா யூஸ் பண்ணாலும் இதுல எந்த வித ஸ்கிராச்சஸும் எந்த வித டேமேஜும் ஆகல. இந்த டேபிள் பிளாக் கலராவோ இல்ல பிரவுனாவோ இருந்தா டஸ்ட் அப்படியே தெரியுங்கிறதுக்காக நான் வந்து கிரே கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டேபிளோட லிங்க் கிடைச்சா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. கடைசியா நீங்க பாக்குறது என் பையனோட ரூம்ல இருக்கிற கட்டில் தான். இது வந்து நாங்க பிளைவுட்ல தான் செய்ய வச்சோம். இதுக்கு நாங்க வாங்கி போட்டிருக்கிற பெட்டுமே பாத்தீங்கன்னா டியூரோஃப்ளெக்ஸ் தான். கிட்டத்தட்ட இந்த பெட் வாங்கி 8 வருஷம் ஆச்சு. பெட் ஆஃப் ஒயிட்ங்கிறதுனால சீக்கிரமா அழுக்காயிடும்னு வீட்ல இருந்த பழைய பாய ஒண்ணு பெட்டு கடியில போட்டிருக்கேன். 2 ரூமுக்குமே நான் பிரவுன் கலர்ல தான் பெட் வாங்கியிருந்தேன். ஒரு சேஞ்சுக்கு ஒரு ஆஃப் ஒயிட் கலர்ல வாங்கலான்னு வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த பெட் வாங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த பெட்டோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா 8 இன்ச் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதை வாங்கும் போது 35,000 ஆச்சுங்க. என் பையனும் நல்லா ஹைட்டுங்கிறதுனால இந்த கட்டில் வந்து நாங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் பண்ணல. இதுவுமே நாங்க பெரிய சைஸ் தான் பண்ணோம். பெட்டுமே அதே மாதிரி ஆர்டர் பண்ணி தான் செய்ய வச்சோம். கட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற டிசைன் வந்து வால்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கட்டில் செப்பரேட்டா தான் இருக்கு. இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நான் பெட் எடுத்துட்டு கட்டிலுக்கு அடியில இந்த மாதிரி கிளீன் பண்ணிடுவேன். நல்லா வெயில் காயறப்போ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை பெட்டை எடுத்து நான் வெயிலையும் போட்டுருவேன்.
கட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் இருக்கு. எவ்வளவோ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், கட்டிலுக்கு அடியில ஸ்டோரேஜ் வேணான்னு. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு. கட்டில ஃபுல்லா நகர்த்திட்டு துடைக்கிற அளவுக்கு கூட வசதி கிடையாது. கீழே பாருங்க ஃபுல்லு ஹைட்ராலிக் கொடுத்து ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் தான். எவ்வளோ சாமான வேணா இதுல வைக்கலாம். நான் வந்து இதுல டிராவல் பண்ற எக்ஸ்ட்ரா பேக்கும், குவில்ட்டும் தான் இதுல வச்சிருக்கேன். பெட் எடுத்தா தான் இத லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லைங்க. பெட் இருந்தா கூட இத மேல லிஃப்ட் பண்ணி தூக்கலாம். கட்டிலுக்கு அடியில எந்த அளவுக்கு சின்னதா கேப் இருக்கு பாருங்க. இதுல நம்ம தொடப்ப போட்டு கூட நம்ம கிளீன் பண்ண முடியாது. அன்னைக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கீழே வேணாம், என்னால கிளீன் பண்ண முடியாதுன்னு. செய்யறப்ப செஞ்சுட்டாங்க. ஆனா கிளீன் பண்றது நாம தானே, நமக்கு தாங்க கஷ்டமா இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி பெட்டை நான் திருப்பி போட்டுருவேன். இந்த பெட்டுக்கு யாரும் சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா செவரு ஓரத்திலேயே இருக்கிறதுனால நானே இதை திருப்பி போட்டுருவேன். பிரவுன் கலர் பெட்ல எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு தெரியறதில்ல. ஆனா இந்த ஆஃப் ஒயிட்ல எனக்கு அழுக்கு அப்படியே தெரியும். பெட்டை வந்து திருப்பி போடும்போது ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்குவேன். அதுல லைட்டா சோப் பவுடர் போட்டு அந்த தண்ணியில டிப் பண்ணி இந்த துணியால நான் தொடச்சி விட்டுருவேன். பிரவுன் கலரா இருக்கிற பெட்ல எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒயிட் கலரா இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. செவரு ஓரமா இருக்கிறதுனால இதுல பெட்ஷீட் போடுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுக்குமே ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஈஸியாவே போட்டு முடிச்சிருவேங்க. இந்த வீடியோல என் வீட்ல யூஸ் பண்ற ஃபர்னிச்சர்ஸ் அதை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோல என் வீட்ல இருக்கிற வுட் ஒர்க் பத்தியும் அதுக்கு நான் என்ன மாதிரியான லேமினேட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பத்தியும் ஃபுல் டீடைலா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.